Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் சீரக சம்பா பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஹீட்டான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. கூடவே ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு அதை கொஞ்சம் வதக்கிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அப்படியே விடுங்க. ரொம்ப நேரம் வந்து நம்ம வதக்கினா சீக்கிரமாக கோல்டன் கலரில் ஆகாது. அதனால் கொஞ்சம் அப்படியே வந்து ஆயிலே அப்படியே விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலர் ஆகிடும். இது கூட இப்போ நான் வந்து 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக வந்து புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகும். புதினா இலையை நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்குனா தான் நமக்கு வந்து சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை வதக்கிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி இப்போது வதக்கி விட்டுக்குவோம். இந்த சீரக சம்பா பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பிரியாணி. இதில் நம்ம நிறைய மசாலாலாம் பிரியாணி மசாலாலாம் வந்து நம்ம எதுவும் சேர்க்காமல் சிம்பிளாக வந்து வீட்டில் இருக்கிற மசாலா தூள்லாம் வச்சு மட்டுமே செய்யக்கூடியது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம். ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் மட்டன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து வேக வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி தான் வந்து பிரியாணிக்கும், பாதி மட்டன் வந்து நான் மட்டன் சுக்கா செய்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து வேக வச்ச மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா இப்போ நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ வெறும் மட்டன் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரிசி வந்து கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக எத்தனை கிளாஸ் அரிசி எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுக்குவோம். இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் விடுவோம். இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து அரிசி சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இதில் தான் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இந்த தண்ணி தான் நான் இப்போ மசாலாவில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த பிறகு நான் ஒரு லெமன் வந்து பூஞ்சி எடுத்து வச்சுருந்தேன். லெமன் சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கிறப்போ இல்லை உப்புலாம் சேர்த்துருப்போம். அதனால் உப்புலாம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
இப்போ இது மாதிரி வந்து தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம திரும்ப வந்து தம் ஸ்டேஜுக்கு போட்டுடலாம். இப்போ இது மாதிரி சாப்பாட்டை வந்து நல்லா சமமாக்கிக்கோங்க. சமமாக்கிட்டு லிடு போட்டு நம்ம திரும்ப மூடிக்கலாம். ஸ்டவ் வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. இது மேலே வந்து நம்ம ஒரு வெயிட் வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் சாப்பாடு ரெடியான பிறகு நான் காட்டுறேன். பாருங்கள், சாப்பாடு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பிரியாணி பார்க்கவே நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். மட்டன்லாம் சூப்பராக வெந்திருக்குது. சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரியாணி. நம்ம சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சாலே சாப்பாடு வந்து அவ்வளோ வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் மட்டன் பிரியாணி வந்து சொல்லவே தேவையில்லை, செம்ம சூப்பராக இருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தா நம்ம இல்லைனா மட்டன் கிரேவி அது மாதிரி இதெல்லாம் வச்சு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். சாதமும் நல்லா எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம பிரியாணி மசாலா தூள்லாம் எதுவுமே சேர்க்கல. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா தூள் வச்சே தான் நம்ம செஞ்சது. ஆனால் சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுடோலஜி சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.